ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம காய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு சின்ன வெங்காயம் தாங்க, ஒரு 25 எண்ணம் இந்த மாதிரி நல்லா முழுசாக தொளிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டாக கட் பண்ண வேண்டாம். ஒரு மூடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் துருவல் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. இது அரைச்சி சேர்த்துற மசாலா தான் நமக்கு அந்த தீயல் ரெசிபியே நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே தண்ணி சேர்த்தாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். இதில் வெங்காயம் எதுவும் கரைஞ்சிராதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா, கூட ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தீயல் ரெசிபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காய் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த தீயல் ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த தீயல் ரெசிபி கூட மட்டை அரிசி வச்சு கேரளா ஸ்டைல் அவியல் வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.